देहमृतिः प्राणापानसमायुक्तः कछाम् अन्नं चतुर्विधम् अन्नपूर्णे सदा पूर्णे सङ्गरप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्धार्थं शिक्षां देहे च पार्वते ब्रह्मार्पणं ब्रह्मगवीर् ब्रह्मात्मौ ब्रह्मणागुदं ब्रह्मैवदन गन्तव्यं ब्रह्मकर्म समाधिनम्. வணக்கம், வாழ்க வளமுடன். ஆரோக்கியம், நிம்மதி, சந்தோஷம் இந்த உலகத்துக்கே கிடைக்கட்டும். நாங்கள் டெய்லி நம்மளுடைய இந்த ரகசியம் சேனல் மூலம் எங்களுடைய சிந்தாமணி மருத்துவ குறிப்புகளை நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். அதனால் என்னென்னா, இது ரொம்ப ரகசியமாக இருக்க நம்ம மூதாதையர்கள் சொன்ன ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இது உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் சேர்ந்தால் தான் அந்த ஆரோக்கியத்தை விதைக்க முடியும் இல்லையா? கண்டிப்பான முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, இன்றைக்கி உலக அளவில் எங்கள்கிட்ட வர்ற நோயாளிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் ஹார்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஆரோக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப தேவைப்படக்கூடிய நோயாளிகள் தான் எங்கள்கிட்ட வர்றாங்க. பார்த்திங்கன்னா உலக அளவில் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 21 வயது ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா இப்போ ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். அதுக்கான இதை பார்த்தோன்னா, அவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நபர். ஏன் இறந்தாருன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா, எங்களுடைய ஆராய்ச்சி நாங்கள் ஒரு 3 வருடங்களாக இதில் இந்த கடுமையான ஆராய்ச்சியில் இருக்கோம். இந்த இதய நோயாளிகளுக்கான ஒரு ஆராய்ச்சி. அதில் என்ன எங்களுக்கு முடிவுக்கு படுது அப்படின்னா, இரவு யாரெல்லாம் அந்த 10 மணிக்கு மேலே தூங்கலையோ அவங்களுக்கு இந்த கல்லீரலுடைய எனர்ஜி கெட்டு போயிடும். ஹார்ட்டுடைய அம்மா வந்து கல்லீரல். அந்த கல்லீரலுடைய நேரம் பார்த்திங்கன்னா இந்த 11 டு இந்த 3 வரையே சொல்கிறாங்க. அந்த 11 வந்து பித்தப்பையுடைய நேரம், அந்த 11 to 1 வந்து பித்தப்பையுடைய நேரம், 1 to 3 ஹார்ட் அந்த லிவருடைய நேரம். இந்த ஹார்ட்டு அவங்க அம்மாட்ட இருந்து எனர்ஜியை வாங்கி அந்த அம்மா அந்த ஹார்ட்டுடைய குழந்தை அவங்க அம்மாட்ட இருந்து எனர்ஜியை வாங்கிடுது. அதாவது என்னென்னா, ஹார்ட்டுகிட்ட இருந்து எனர்ஜியை இந்த கல்லீரல் பிடுங்கிடுது. அதனால் மட்டும்தான் ஹார்ட்டுக்கு எனர்ஜி வந்து இல்லாமல் போய் இந்த ஹார்ட் சம்மந்தமான ஒரு ஆரோக்கியம் தேவைப்பட்டுருது. இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாணவர்களுக்கு நல்லா தெரியும், மலேசியா சார்ந்த என்னுடைய மாணவர்களுக்கு இந்த தாய்த்தணியல் விதியை பற்றி தெரியும். அந்த தாய்த்தணியல் விதிப்படி ஹார்ட்டை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா, ஹார்ட்டுடைய அம்மா லிவரை சரி பண்ணணும். லிவரை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயத்தால முடியும். நல்லா 10 மணிக்கெலாம் படுக்க ஆரம்பிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்த்தா நம்ம வந்து லிவர் ஸ்ட்ரென்த் ஆயிரும். நீங்கள் ஹார்ட் நமக்கு வந்து பலவீனமாக இருக்குதுன்னு சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம், நீங்கள் போய் ஸ்கேன் எடுக்க வேணாம், ஒன்றும் எடுக்க வேணாம், ஒன்றும் கிடையாது. நீங்கள் 2 கையில் உங்களுடைய வலது கை இடது கை எந்த கை வேணாலும் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த வலது கை இடது கையை பார்த்துக்கோங்க. வலது கையை வச்சுருக்கீங்க, இந்த மணிக்கட்டில் உள்ள இந்த எலும்பு பொறுத்து இந்த இடத்துல லைட்டாக அப்படி கை வச்சு இப்படி லைட்டாக அப்படி ஒரு அமைக்கி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சுருக்குன்னு வலிக்குதோ உங்கள் இதயம் சொல்லுது, அண்ணே நான் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறவான்னு உங்கள்கிட்ட கேட்குதுன்னு அர்த்தம். அதாவது என்ன அர்த்தம்னா, இதயம் எனர்ஜி கம்மியாயிருச்சு. ஏன்னா நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் 3 மாதம் துடிக்க வந்த இதயம் துடிச்சிக்கிட்டே இருக்குது. நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் எந்த நேரமும் நம்மளுக்கு ஒரு எவ்வளோ உதவி பண்ணுது பார்த்தீங்களா? அப்போ அது வந்து சொல்லாமல் நிற்காது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த கையில் இந்த இடத்துல வலி வந்துருச்சு, H3ன்னு ஒரு புள்ளி தான் கொஞ்சம் சொல்கிறாங்க. இந்த புள்ளியில் லைட்டாக வலி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹார்ட் எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, டெய்லியும் கசப்புச்சுவை எடுங்க. கசப்புச்சுவை நீங்கள் எடுக்கணும். அதாவது அது வந்து பாவக்காயாக இருக்கலாம், சுண்டைக்காயாக இருக்கலாம், அல்லது அகத்திக்கீரையாக இருக்கலாம், வாழைப்பூவாக இருக்கலாம், அல்லது கடுக்கா பொடியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் டெய்லியும் கசப்புச்சுவை நீங்கள் டெய்லி எடுத்தவங்களுக்கு இதயம் வந்து பலவீனமாக போகாது. 2வது, அதை பலப்படுத்துறதுக்கான ஒரு புள்ளி இது H9 ஒரு புள்ளி, ஹார்ட்டுடைய பலப்படுத்துகிற புள்ளி, ஹார்ட்டுடைய உட்பாயின்னு சொல்லுவாங்க. இந்த சுண்டு வரலுடைய உள்பக்கம் இந்த இடத்துல உள்ள இந்த இடத்த இந்த பாருங்கள் இப்படி தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக ஹார்ட் அட்டாக்கை தடுக்கும் புள்ளி. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஏதாவது வந்து உங்களுக்கு கஷ்டமான விஷயத்த சொன்னேன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் வாக்கிங் நான் சொன்னேன். டெய்லியும் முடிஞ்ச அளவில் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கும்போது நடக்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த வரலை இப்படி தொட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கசப்புச்சுவையை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நைட்டில் 10 மணிக்கு நிம்மதியாக தூங்குங்க. அவ்வளோதான். உங்கள் இதயம்ன்ற ஒரு வேலைக்காரன் உங்கள்கிட்ட நிற்க மாட்டான், சந்தோஷமாக உங்கள் கூடயே இருப்பான். ரைட்டாக? அதனால் இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஃபாலோ பண்ண வைங்க. ஹார்ட் சம்மந்தமான வியாதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போகாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். சரியா? ஆரோக்கியமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.